அங்க உன் கூட ஒரே சீட்ல உட்காரணும் போல இருக்கு. உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. உன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா உன்னை ட்ரெயின்ல பார்த்தோன்னா அதெல்லாம் உடைஞ்சிருச்சு. This is love. I'm crazy about you. I'm mad about you. எந்த லவ்வும் இல்ல, எந்த கெமிஸ்ட்ரியும் இல்ல. உன்னை ஏன் கிஸ் பண்ண விட்டேன்னு தெரியல. ஆனா என்னை விட்டுட்டு கார்த்திக், இது நடக்காது. என் பின்னால சுத்தாது. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பிரச்சனை மட்டும்தான் எனக்கு தெரியுது. என் வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்பா கொன்னே போட்டுருவாரு. அம்மா கூட. என் அக்காக்கு இதே மாதிரி நடந்தது. ஒருத்தர் லவ் பண்ணா, அப்பா ஒத்துக்கவே இல்ல. டெய்லி சண்டை, ஒரே அழுக. அவனோட ஓடி போனா. அன்னைக்கு சாயந்தரமே அவளை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு வயசுல குழந்தை இருக்கு அவளுக்கு. இப்போ ஷீஸ் ஹாப்பி. எங்க அப்பா என்ன சத்தியம் பண்ண வச்சாரு. இன் ஸ்மால் வே. நான் அவர் சொல்ற பையனை தான் கட்டிக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காதன்னு நிறைய வாட்டி. அப்புறம் வருவோம். ட்ரெயின்ல அன்னைக்கு நைட்டு லவ் தானே உன் கண்ணுல நான் பார்த்தேன். அதனாலதான் அப்படி பிஹேவ் பண்ண. அது லவ் தானே ஜெசி? அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இது வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்போ எனக்கு இது வேண்டாம். புரியுதா? வெரி சிம்பிள். புரியுதாடா? Come here. பிராக்டிக்கலா இருக்க, சென்சிபிளா இருக்க, எல்லாம் ஓகே. ஆனா இப்ப வேணான்னு மட்டும் சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல? ப்ளீஸ் ஜெசி. திஸ் இஸ் மேஜிக்கல். நீ அதை ஃபீல் பண்றல? இந்த பார், ஒரு வாட்டி தான் அது வாழ்க்கையில நடக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இந்த வாழ்க்கையில வாழ முடியலன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல பிரயோஜனமே இல்லையே. This is unbelievable. Hey, stop that. வெட் கட்டுறேன். உங்க அக்கா சந்தோஷமாலாம் இல்ல. உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களால இப்ப சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் ஒண்ணு தப்பு செய்யல. நீ வேற ஒருத்தனோட வைஃப் கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் அப்பாவோட பொண்ணு, நான் ஒரு ஹிந்து அப்பாவோட பையன். அது மட்டும்தான் தப்புனா நான் இப்ப சொல்றேன். உன் கூட நான் வாழ்றதை எவனும் தடுக்க முடியாது. எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம். உங்க அப்பாவா இருந்தாலும் சரி. Only because I'm in love with you. பாக்ஸ் ஷெல்டர்ல வைக்க வேண்டிய ட்ரீட் சார். ஆனா அதுல பாதி செலவு தான் சார் இங்க உங்களுக்கு. ஏன் ஐ லவ் மட்டும்தான் சொன்னல? வா யூ சொல்லியா சார்? ஜீனியஸ் சார் நீங்க. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அதான் சார் நடந்தது. பிடிச்சிருக்குன்றா, ஆனா அது வேணான்றா. நான் என்ன சார் செய்யறது? சார் நம்ம ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? எல்லாரை விட அழகும் அவதான், பெரிய பிரச்சனையும் அவதான் சார். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? சார் உயிரை கொடுக்கலாம் சார். Cheers. எதுவுமே நடக்காத மாதிரியே வருவான். வர சொன்னா போன. என்ன சொல்ல போற ஜெஸ்ஸின்னு தோணுச்சு. ஹாய் கார்த்திக். ஹாய். ஆபீஸ் அசெண்டாஸ்ல தானே? அப்புறம் இங்க எதுக்கு வர சொன்ன? இல்ல, ஆபீஸ் முன்னாடி நின்று பேச வேண்டாம்னு பார்த்தேன். போலாமா? எங்க? எங்கேயாவது. 3 மணி நேரம் இருக்கு. இங்க இருந்து போலாம். படம் போலாமா?
6 மணி ஷோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எழுந்திரிச்சு வந்துடலாம். கார்த்திக், வீடு வேலை இதே வாழ்க்கை ஆயிடுச்சு. கேரளா போனல முதல் தடவை நான் தனியா போனது அதுதான். அதுக்கே அப்பா கிட்ட அவ்வளோ கெஞ்சினேன். இன்னைக்கு நான் வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கூடயும் கொஞ்சம் பேசணும்னு இருந்துச்சு எனக்கு. ஆபீஸ்ல 8 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். நானும் பறந்தீங்க போய் சொல்லிட்டேன். This place sat gathering dust for years until you came along and bought it, and now, as it happens, another party's expressed. படம் பார்க்கறியா? The good news is they're willing to pay what you paid and put another 15%. இல்ல பேசலாமா? பிடிச்சிருக்கு, ஆனா பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் கார்த்திக். இல்லாட்டி நிறைய வலி இருக்கும். அது எனக்கு வேண்டாம். உங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கூட பேசணும்னு தோணுது எனக்கு இப்பெல்லாம். அதனால தான் இங்க இருக்கேன் உங்க கூட. இதை நான் இழக்க விரும்பல கார்த்திக். லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் அது முடியாது. ஃப்ரீயா இருக்க முடியாது. ப்ரெஷர், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது பாக்குறாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்போம். Can we be in this without love? வீட்டுல போய் அப்பா கிட்ட கீழ் வீட்டுல இருக்கிற கார்த்திக் எங்களுக்குள்ள உண்மை இல்ல, விச் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு போய் சொல்லட்டுமா? இட் பி பர்ஃபெக்ட். நீ என் வீட்டுக்கே வந்து என் கூட உட்காந்து பேசலாம். வாட் யூ சே? எல்லாத்தையும் தாண்டி ஜஸ்ட் 2 பேரா இருப்போம். நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நோ சீக்ரெட்ஸ், ஈகோ இல்ல. நீதான் ஃபர்ஸ்ட். பசங்களோட பழகினதே இல்ல. நான் இங்கேயே நடந்து போயிடுறேன். என்ன ட்ரை பண்ற ஜெஸ்ஸி? எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றியா? லவ் வெளில எடுக்கணுமா? எப்படி முடியும்? அதுவும் உங்க அப்பாவுக்காக எப்படி பண்ற ஜெஸ்ஸி? எல்லாம் சொல்லிட்டு கிஸ் பண்றத பத்தி பேசுற. பைக்ல உட்காரும்போது டச் பண்ண மாட்டேன். கை என் மேல பட்டுச்சுன்னா நான் உன்னை ஏதாவது நீ கோட்டையம்ல இருக்கும்போது எனக்கு இங்க உன்னை கிஸ் பண்ண போல இருந்தது. நீ 100 அடி தள்ளி உட்கார்ந்தா கூட எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கும். எனக்கு 80 வயசு ஆகும்போது உனக்கு 81. அப்பவும் அப்படிதான் இருக்கும். I want to make love to you all the time. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கிறது? சொல்றது ஏதோ புரியுதா? என் கூட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தோணுதுல உனக்கு. அதுவே லவ்னாலதான். அதை எடுத்துட்டா அதெல்லாம் தோணாது. உங்க அப்பா கிட்ட போய் ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்க. எனக்கும் கீழ் வீட்டுல இருக்கானே கார்த்திக், எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா, we are good friends, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. உயிருக்கு உயிரை என்ன ஒருத்தன் லவ் பண்றான், வாழ்க்கையை உன் கூட தான் வாழணும்னு சொல்றான். அப்பா நான் அவன் கூட இருக்கணும்னு போய் சொல்ல. உங்க அப்பா உன்னை கோட்டையத்துக்கு போக விட்டாருன்னு சொன்னல தனியா. முதல் தடவை அவர் மாறிட்டாருன்னு தோணுது. 6.3 வளர்ந்துருக்காரு, கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்காதா? உங்க அக்கா டைம்ல இருந்த ஜோசப் இல்லைன்னு நினைக்கிறேன் அவரு. நீ ஏத்துக்க சான்ஸ் இருக்கு. போய் சொல்றியா? I hate you. Thank you. உடனே நடந்து போயிடுவா வேற.